ஓர் ஊரில் நல்ல கண்ணு என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயருக்கு தகுந்தாற்போல் நற்குணங்கள் பெற்றவராக இருந்தார். ஏழை எளியவர்களிடம் அன்பு காட்டும் குணமும் மற்றவர்களுக்கு உதவும் உயர்ந்த மனப்பான்மை அவரிடம் இருந்தன. யாராவது தவறு செய்தால் அதனை தட்டிக் கேட்கும் துணிவும் அவரிடம் இருந்தது. அதனால் அந்த ஊர் மக்கள் நல்லகண்ணு மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அந்த ஊரில் வசதியாக வாழ்ந்து வந்த சிலர் நல்லகண்ணுவின் செல்வாக்கு கண்டு அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் புகழை கெடுப்பதற்கு தங்களால் முயன்ற முயற்சிகளையெல்லாம் செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் யாவும் தோல்வியிலே முடிந்தன. பணக்காரர்களாகிய ராஜாவும் சிலம்பரசனும் இதனால் மனம் புழுங்கினர். ஏதேனும் ஒரு செயல் செய்த நல்லகண்ணுவை அவமானப்படுத்த வேண்டும் என்று துடியாய் துடித்தனர். அந்த பணக்காரர்களுக்கு நல்லகண்ணு தீங்குமே செய்யவில்லை. ஆனால் கோயில் திருவிழாவாக இருந்தாலும் வேறு பொது செயல்களாக இருந்தாலும் அந்த நல்லகண்ணுவிக்கே அனைவரும் முதல் மரியாதை கொடுத்தார்கள். இதைத்தான் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படியாவது அந்த நல்லகண்ணுவை பழிவாங்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி அவர்கள் அந்த ஊரில் வசித்து வந்து கிறிஸ்டோபர் என்பவனை அழைத்து பேசினார்கள். அந்த கிறிஸ்டோபருக்கு ஊர் மக்களிடம் நல்ல பெயர் இருந்தது. அவனை பகடைக்காயாய் பயன்படுத்தி அந்த நல்ல கண்ணு வீழ்த்திவிடலாம் என்று அவர்கள் எண்ணினார்கள். ராஜாவும் சிலம்பரசனும் ஒன்று சேர்ந்து சதித்திட்டம் ஒன்றை தீட்டினார்கள். கிறிஸ்டோபரை தங்கள் வீட்டில் அழைத்து பேசினார்கள். கிறிஸ்டோபர், எங்களுக்காக நீ ஒரு செயல் செய்யணும் என்று கூறி கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளை அவன் கையில் திணித்தனர். ரூபாய் நோட்டுகளை பார்த்ததும் கிறிஸ்டோபருக்கு ஆசை அதிகமானது. அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்றான். உடனே அவர்கள் அவனை பார்த்து, இந்த நல்லகண்ணு உத்தமன் போல் காட்டிக்கொண்டு எங்களுக்கு இந்த ஊரில் மரியாதை இல்லாமல் செய்கிறான். அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். அதற்குதான் உன்னுடைய உதவி தேவை என்றனர். மேலும் அவர்கள் தங்களுடைய சதி திட்டத்தை அவனிடம் விளக்கி கூறினார்கள். எங்களுடைய 3,00,000 ரூபாய் பணத்தை எப்படியாவது அந்த நல்ல கண்ணுவின் வீட்டில் நீ வைக்க வேண்டும். நாங்கள் போலீசில் புகார் கொடுத்து அவனை கைது செய்கிறோம். அவன் 3,00,000 ரூபாயை திருடியதற்கு நீ பொய் சாட்சி சொன்னால் போதும். மற்ற விஷயங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று ராஜாவும் சிலம்பரசனும் கிறிஸ்டோபரிடம் கூறினார்கள். கிறிஸ்டோபர் அவர்களை பார்த்து, நீங்கள் சொல்வது போலவே செய்கிறேன் என்று கூறிவிட்டான். ராஜாவும் சிலம்பரசனும் இதை கேட்டு மகிழ்ந்தார்கள். இந்த சதித்திட்டம் அவர்களின் எண்ணம் போலவே நடந்தது. தங்கள் பணம் 3,00,000 திருடு போய்விட்டதாக அந்த இருவரும் போலீசாரின் புகார் கொடுத்தார்கள். உங்களுக்கு யார் மீது சந்தேகம் இருக்கிறதா என்று அவர்கள் கேட்டதற்கு உடனே கிறிஸ்டோபரை அழைத்து போய் காவல் நிலையத்தில் அந்த இருவரும் ஒப்படைத்தனர். அவன் காவல்துறை அதிகாரியிடம், இந்த ஊரில் நல்லகண்ணு ஒருவன் இருக்கிறான். நேற்று இரவு இவர்களுடைய வீட்டிலிருந்து பணத்தை திருடிக் கொண்டு வேகமாக போனது என் கண்களாலே பார்த்தேன். நீங்கள் அவனை விசாரித்தால் எல்லாம் உண்மைகளும் தெரிந்துவிடும் என்று அவன் கூசாமல் பொய் சாட்சி சொன்னான். காவலர்களும் நல்லகண்ணுவின் வீட்டிற்கு சென்றனர். அவன் வீட்டை சோதனையிட்டனர். நல்லகண்ணுவிற்கு தெரியாமல் ராஜா கொண்டு வந்த 3,00,000 ரூபாய் அந்த வீட்டு மூலையில் இருந்ததை காவல் அதிகாரிகள் கைப்பற்றினர். அவர்கள் நல்லரசனை பார்த்து, இந்த பணம் உங்கள் வீட்டில் எப்படி வந்தது என்று கேட்டார்கள். நல்லகண்ணு நிதானத்தை இழக்காமல், சார், இந்த பணம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இது எப்படி இங்கே வந்தது என்பதும் எனக்கு தெரியாது. இதுல ஏதோ சதித்திட்டம் இருக்கிறது. அந்த கிறிஸ்டோபரை நீங்கள் கண்காணித்தால் உங்களுக்கு விஷயம் தெரிந்துவிடும். உங்களோடு விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறேன் என்றான். ஊர் மக்களின் நன்மதிப்புக்குரியவன் வல்லரசன் என்பதால் அவனுக்கு மதிப்பு கொடுத்து காவல் அதிகாரிகள் கிறிஸ்டோபரின் வீட்டுக்கு சோதனையிட்டனர். அவன் வீட்டிலிருந்து சில ரூபாய் கட்டுகளை காவல்துறையினர் கைப்பற்றினார்கள். அந்த கட்டுகளை சோதித்ததில் அவை அனைத்துமே கள்ளநோட்டுகள் என்பது தெரிந்தது. கிறிஸ்டோபர் சிறையில் அடைக்கப்பட்டான். கள்ளநோட்டு வழக்கில் அவன் பெயரை சேர்த்தார்கள். அதை அறிந்த ராஜாவும் சிலம்பரசும் காவல் அதிகாரியை பார்த்து, சார், எனக்கு அதுபோல் புத்தியெல்லாம் கிடையாது. பணத்துக்கு ஆசைப்பட்டு உத்தமரான நல்ல கண்ணு போய் சாட்சி கூறினேன். அதுக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்து விட்டார். ராஜாவும் சிலம்பரசுவும் தான் என்னை இவ்வாறு செய்ய சொன்னார்கள். மற்றபடி கள்ள நோட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று எல்லா உண்மையும் கூறிவிட்டான். உடனே காவல்துறை அதிகாரிகள் ராஜா மற்றும் சிலம்பரசுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிகழ்ச்சியின் மூலம் நல்லகண்ணு மீது மக்களுக்கு இருந்த நன்மதிப்பு மேலும் கூடியது. நீதி யார் மீதும் எப்பொழுதும் வீண் பழி சுமத்தக்கூடாது. அது அவர்களையே வீழ்த்திவிடும்.